எப்படியாவது ஜெயிச்சு வந்தாக்கா அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த எம்எல்ஏ பூரா வேலை கொடுத்து வாங்கி இவன் சீஃப் மினிஸ்டரா வந்துருவான். மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா நீட் ரகசியம்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த நீட் ரகசியம் என்ன ஆச்சுன்னு? இல்ல, நீட் ரகசியம் தான். எங்களுக்கு வந்து இது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா அந்த ரகசியத்தை நாங்க நிறைவேற்றிருப்போம். நீங்க வாக்குறுதியில வந்து திமுக வந்து நாங்க இந்தியா கூட்டணி அமைந்தால்தான் வந்து விலக்குன்னு நீங்க சொல்லலையா? யார் சொன்னா? எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப மந்திரதந்திரம்லாம் தெரியும் தான் சொன்னீங்க. இப்பயும் நாங்க அதான் சொல்றோம், எங்களுக்கு தெரியும். அதனால 5 தடவை நீட் எழுதிட்டாங்க நம்ம மாணவர்கள். நீங்க ஆட்சி வந்து 5 வருடம் முடிய போகுது. 5 வருடம் முடிஞ்சான்னா 50 வருஷம் முடிஞ்சான்னா அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்க அதை பார்த்துப்போம். இதே திமுகவுடைய அமைச்சர் காந்தி செல்வன் அப்ப இருந்தார். அப்ப நீட்டை கொண்டு வந்தது யாரு? நீங்க. நீட்டை நீங்க கொண்டு வந்துட்டு நீங்களே இப்ப நாங்க நீட்டை ஒழிக்கிறதுக்கு மந்திரம் தெரியும் அப்படின்னிக்கா இது எப்படி மக்கள் பாப்பாங்க? இன்னும் வந்து நீங்க நீட்டை சொல்லி ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க கோடான கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் கிடைச்சது, அதனால நாங்க எப்ப போய் கேட்டாலும் அவங்க காசு கொடுப்பாங்க. இது தமிழ்நாட்டில் நடந்த மாணவர்கள் ஊழல். இவங்க இன்னைக்கு இந்த 7.5 10 கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 200 மாணவர்கள் சேர்த்து படிச்சிருப்பாங்கல்ல. அப்ப அத்த 200 250 மாணவர்களுடைய வாழ்க்கையில நீங்க மண்ணள்ளி போட்டிருக்கீங்கல்ல. ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க. அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பாடு. நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம், நீட்டை ஒழிச்சிருவோம். நீட்டை கொண்டு வந்ததே இவங்க. நீட்டு மூலியமா மக்களை ஏமாத்துறது இவங்க. இன்னைக்கும் 10 கொடுக்கறோம்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் மகாலட்சுமி நாச்சேப்பன். இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மகாலட்சுமி. நேற்று வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க நடந்தது. அதுல வந்து குறிப்பா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பல அவலங்கள் அரங்கேறியதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்பயாவது திமுக பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்துல வந்துட்டீங்க. இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல, அது அவலங்கள் மட்டும் இல்ல, நேற்றுக்கு இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்துச்சு. அதாவது கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் தர்றோம், நீங்கள் அந்த கொஸ்டின்ஸுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கானுங்க. அவர் கொஞ்சம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சுதாரிச்சுட்டு அதை வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அது வேற கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னா பீகாரில் வந்து ஒட்டு மொத்தமாக அவங்க வந்து ரிலீஸ் ஆகி பாஸ் பண்ணி திரும்ப வந்து ஃபார்மாலிட்டிக்கு தான் திரும்ப எக்ஸாம் நடத்துனாங்களே தவிர அவங்களுக்கு தான் மறுபடியும் போனாங்க. கிட்டத்தட்ட 100-100 பேர் வந்து அந்த இதுலேருந்து இப்போ செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இந்த ஒன்றிய அரசு வந்து என்ன நினைக்குதுன்னா நார்த்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே தவிர சவுத்தில் இருக்கவங்கள கண்டுக்கிறதே இல்லை. ரெண்டாவது, நம்மளுடைய இந்த எம்பிபிஎஸ் சீட்டுகளை நம்ம மாநிலத்தில் தான், தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லை இந்திய அளவுலேயே அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கு படிப்பை கெடுத்துட்டு அவங்க நம்ம அந்த மாணவர்களை கொண்டு வந்து இங்கே படிக்க வச்சு நம்மளுடையதை வந்து அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. இதுக்கு தான் அவன் நீட்டே கொண்டு வந்திருக்கான். நம்ம மாநிலத்துக்கு மட்டுமாவது நமக்கு வந்து எங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுங்க, எங்கள் தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க, நீங்கள் மற்ற மாநிலங்கள் நடத்திக்கோங்கன்னு நம்ம கேட்குறோம். அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். சுப்ரீம் கோர்ட்டும் அதை முடியாதுன்னு சொல்லுது. அப்போ எல்லாமே நார்த் இந்தியனுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்குது. வரக்கூடிய வருமானத்தில் கொடுக்குறதும் நார்த் இந்தியனுக்கு தான் அதிகமாக கொடுக்குறாங்க, சவுத்து நமக்கு கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்த அதாவது பாரதிய ஜனதா தவிர வேறு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இங்கே அமையக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக அவங்க செயல்பாடு பண்ணுறாங்க. இப்போ கூட இவங்க வந்து கூட்டணியில் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு எப்படியாவது ஜெயிச்சு வந்தாக்கா அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த எம்எல்ஏ பூரா வேலை கொடுத்து வாங்கி இவன் சீஃப் மினிஸ்டரா வந்துருவான். மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா நீட் ரகசியம்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த நீட் ரகசியம் என்ன ஆச்சுன்னு? இல்ல, நீட் ரகசியம் தான். எங்களுக்கு வந்து இது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா அந்த ரகசியத்தை நாங்க நிறைவேற்றிருப்போம். நீங்க வாக்குறுதியில வந்து திமுக வந்து நாங்க இந்தியா கூட்டணி அமைந்தால்தான் வந்து விலக்குன்னு நீங்க சொல்லலையா? யார் சொன்னா? சொன்னது ஒரு எம்பி சொன்னாரு, சிவா தானே சொன்னாரு. நாங்க சொல்லல, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. அப்ப கூட கேக்குறாங்க எப்படி நீங்க நிறுத்துவீங்கன்னு கேக்குறாரு. எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல.
தந்திரம் தெரியும் தான் சொன்னீங்க. இப்பயும் நாங்க அதான் சொல்றோம், எங்களுக்கு தெரியும். அதனால 5 தடவை நீட் எழுதிட்டாங்க நம்ம மாணவர்கள். நீங்க ஆட்சி வந்து 5 வருடம் முடிய போகுது. 5 வருடம் முடிஞ்சான்னா 50 வருஷம் முடிஞ்சான்னா அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். நாங்க அதை பாத்துக்குவோம். இல்ல அந்த ரகசியம் யாருக்கு பயன்படணும்னு ஒண்ணு இருக்குல்ல, மாணவர்கள் உயிர். அவங்க வந்து அந்த ரகசியம் யாருக்கு பயன்படும் மகாலட்சுமி, அது வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வாக்கு மக்கள் கிட்ட போய் சொல்லி வாக்கு வாங்குறதுக்கு பயன்பட்டு இருக்கு. அவ்வளவுதான். அவங்களுக்கு பயன்பட்டு பாருங்க, மக்களுக்கு பயன்பட்டு இருக்கானா பயன்படல. இன்னொன்னு, நீட்டு கொண்டு வந்தது யாரு? இங்க பாருங்க, நீட்டை கொண்டுட்டு வந்தது காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தாங்க. பண்ணது யாருங்க? காங்கிரஸ் பண்ணது யாரு? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த்துக்கு யார் இருந்தா? இதே திமுகவுடைய அமைச்சர் காந்தி செல்வன் அப்ப இருந்தார். அப்ப நீட்டை கொண்டு வந்தது யாரு? நீங்க. நீட்டை நீங்க கொண்டு வந்துட்டு நீங்களே இப்ப நாங்க நீட்டை ஒழிக்கிறதுக்கு மந்திரம் தெரியும் அப்படின்னிக்கா இது எப்படி மக்கள் பாப்பாங்க? இன்னும் வந்து நீங்க நீட்டை சொல்லி ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க நீட்டுக்கு வந்து நீட்டை கொண்டு வந்தது யாரு? அத முதல்ல சொல்லுங்க. நீட்டு யாருங்க பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றினா தமிழ்நாட்டுக்கு நாங்க எக்ஸம்ஷன் வேணும்னு பேசி வச்சிருந்தோம். இந்தியால இருக்கிற மாநிலத்துக்கு பூரா நீங்க திமுக வந்து அங்கம் பெறக்கூடிய மத்திய அரசாங்கம் நீட்டுக்கு வந்து கொண்டு வருவீங்க. நாங்க கொண்டு வரலங்க. விலக்கு கேட்பாங்க. நாங்க அந்த கூட்டணியில இருந்தமே தவிர நாங்க கொண்டு எங்க கேபினெட் மினிஸ்டருக்கு அதிகாரம் இருக்கா? ஒரு மாநில அரசாங்கத்துல இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சி இருக்காங்க. யாராவது மந்திரி சபையில இருக்காங்களா? இல்ல. அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா கூட நியாயம் உண்டு. நீங்க அந்த ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியில 10 வருஷம் தொடர்ந்து பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியில இருந்தார். இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் அங்க போய் 5 நாள் 7 நாள் இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு பூரா எவ்வளவு பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தார். அப்படிப்பட்ட காலகட்டம் அது. மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் நாங்க ஆட்சியை நடத்துறோம்ன்றாரு. அந்த அளவுக்கு நீங்க ஆதிக்கத்துல இருந்துட்டு நீங்க நீட்டை கொண்டு வருவீங்களா? மத்த மாநிலத்துக்கு நீட்டு வேணுமா? நீட்டை கொண்டாடுறது நீங்களே கொண்டு வந்துட்டு எங்க மாநிலத்துக்கு நீட்டு வேண்டாம்னா ஒரு அடிப்படை ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏற்றுக்கக்கூடிய வாதம். நீங்க தவறான தகவலை பரப்புற சரியான தகவல் சொல்லுங்க. கேபினெட் மினிஸ்டர் தான் அவங்க தீர்மானம் கொண்டு வருவாங்களா? ஒரு அதுல இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒன்றிய அமைச்சர் கொண்டு வருவாரா? சாதாரண நீங்க எதிர்த்து கேட்டீங்களா? இன்னைக்கு நாங்க எங்களுக்கு இந்த மந்திரி சபை வேண்டாம், நீட்ட மந்திரி வேண்டாம் சொன்னீங்களா? திமுகவுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் அவங்க கலைஞர் கருணாநிதியினுடைய அறிவுரை பிரகாரம் தான் நாங்க ஆட்சியை நடத்துறோங்கிறாரு அன்னைக்கு பிரதமர். ஏங்க ஆட்சியை நடத்தினாக்கா அதுக்காக நீங்க வந்து எதை வேணாலும் பேசலாம்னு பேசாதீங்க. வாய் புளிச்சதோ பாருங்க. காமாட்சி ஐயா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுரையாளர் இருக்காரு பாருங்க. அப்புறம் அவர் அறிவுரை சொல்றாரு, இவர்தான் என்னுடைய அறிவுரையாளர்ன்றாரு. அப்ப அறிவுரை சொல்லும் போது நீங்க கேட்க மாட்டீங்களா? அதுல நிறைய ஊழல் நடக்குது, அதனால அகில இந்திய அளவுல ஒரு இதை கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது சரி. ஊழல் நடக்குது. நீட்டு அதுக்கு முன்னாடி அந்தந்த மாநிலங்கள் அமைச்சு போடும்போது அந்த தனியார் கல்லூரிகள் எல்லாமே பணத்தை வாங்கி சீட்டை கொடுக்கறாங்களே தவிர ஒரு இது கிடையாது. நீட்டை கொண்டு வந்து நல்ல நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல நோக்கத்துக்கு கொண்டுட்டு வந்தோம். ஆனா தமிழ்நாட்டுக்கு பாதிக்குதுங்கிறது இப்ப தெரியுது. அதனால நாங்க அதை எதுக்குறோம். ஐயாக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன். முன்னாள் அமைச்சர் வந்து ஆர்கா வீராசாமி வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு. அந்த பேட்டியில வந்து எப்படி திடீர்னு வந்து கட்சி நடத்தும் போது தலைவர் வந்து கூப்பிட்டு உடனே கட்சிக்கு நிதி வேணும், அந்த நிதியை வந்து நீங்க எப்படியாவது கொண்டு வாங்கன்றார். அது எப்படி கொண்டு வருவீங்கன்னு சொல்லும் போது ஆர்கா வீராசாமி வந்து பேட்டியில சொல்றாரு. இது பயங்கர வைரலா வந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? இல்ல நாங்க வந்து மருத்துவக் கல்லூரி நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி நடக்கக்கூடிய அதிபர்கள்ட்ட கேட்போம் நாங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாமே நிறைய காசு வச்சிருக்கக்கூடிய ஆளுங்க. அவங்க கிட்ட கேட்டா தான் உடனடியாக கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சகாயம் பண்ணுவோம்னா இப்ப வந்து அப்ப வந்து இந்த மெடிக்கல் காலேஜ்லாம் அட்மிஷன் போடுறாங்கல்ல, யார் யாரெல்லாம் வந்து டாப் லிஸ்ட்ல அட்மிஷனுக்கு போடக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு காலேஜ்ல இடம் கொடுக்க ஆட்கள் யார் யாருன்னு கேட்டுட்டு அந்த ஆட்களை பூரா தனியார் கல்லூரியில வந்து இவங்க பிளேஸ்மெண்ட் கொடுக்க வச்சிருவாங்க. இவங்க மூலியமா அந்த லிஸ்ட்டை வாங்கிடுவாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரி அமைச்சகத்து மூலியமா லிஸ்ட்டை வாங்கிட்டு அதுல யார் யாருக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்கள பூரா தனியார் மருத்துவக் கல்லூரியில் அவங்க அட்மிஷன் போட்டுருவாங்க. ஏன்னா மருத்துவ அரசாங்க கல்லூரியில கிடைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடுவாங்க. அப்படி போகும்போது தனியார் பள்ளியில அவங்க போட்ட சீட்டு காலியா இருக்கும் இல்லையா, அப்ப அந்த மாதிரி உண்டான சீட்டை பூரா காசுக்கு வித்துறது. அப்ப இந்த அரசாங்கத்தினால நாங்க அவங்களுக்கு மறைமுகமா உதவுறதுனால கோடான கோடி ரூபாய் அவங்களுக்கு பணம் கிடைச்சது. அதனால நாங்க எப்ப போய் கேட்டாலும் அவங்க காசு கொடுப்பாங்க. இது தமிழ்நாட்டில் நடந்த மாணவர் ஊழல். சும்மா நன்கொடை வந்து மருத்துவக் கல்லூரியில வந்து அவங்க தனியார் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில நன்கொடை வாங்குவோம்னு சொன்னாரு. வந்து மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகள்கிட்ட நாங்க நன்கொடை வசூல் பண்ணலாம்னு சொன்னாரு. எப்படி காசை வாங்கணும்னு விளக்கி இருக்காரு.
அதெல்லாம் காசு எப்படி வாங்குவோம்லாம் நல்லா விளக்கி இருக்காரு. நீங்க தெளிவா நானா உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோ அனுப்பிச்சு பாருங்க. பல்ல விளக்கிட்டு பேசுங்க. இல்ல இது நம்ம வந்து இது வந்து நீங்க பல்ல வந்து என்னதான் போட்டு நீங்க பெனாயில போட்டு கழுவுனா கூட நாத்தம் போகாத அளவுக்கு நீங்க பொய் சொல்லக்கூடாது. அது நாங்க பொய் சொல்லல. ஒட்டுமொத்த பொய் இது சமூக வலைதளத்துல அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்க லிஸ்ட கொடுப்போம். அப்ப இது ஊழல் இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஊழல்லாம் நடக்கிறத ஒழிக்கிறதுக்கு தானே நீட்டை கொண்டு வந்தாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரு ஹெல்த் மினிஸ்டர் இருந்தது 98. சரி, நீங்க எப்ப வேணா இருங்க, 90ல இருங்க, 80ல இருங்க. இது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அப்ப எல்லாம் இந்த யூடியூப் எல்லாம் இல்லங்க. சும்மா இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்க பேட்டி கொடுப்பாரு? அடுத்த படிக்க வீட்டோட இருக்கவரா பேட்டி கொடுத்தாரு. ஆதாரமாவது அது கத்திரிக்காயாவது எல்லாமே ஆதாரம்னு போய் பேசுறதே அவங்களுக்கு தமிழ்நாடு பூரா இந்த புலவர்கள் எல்லாம் ப்ரோகிராம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வீடியோ வரும். அது அவரா சொல்றது. இப்ப நம்மளா சொல்றோம், நம்ம சொன்னா பொய்ங்களா? அவர் சொல்லியிருக்காரு. அத ஹெல்த் மினிஸ்டரா இருந்ததுக்கு அப்புறம் 2001ல ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தது போது அவர் வந்து அந்த அமைச்சரவையில மட்டும் இல்லை, அது அமைச்சரவை க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் தேர்தலை சந்திக்கவே இல்லை, உடல்நல சரியில்லாதனால. அமைச்சரா இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறத பிற்காலத்துல சொல்றாரு. அமைச்சரா இருக்கும்போது பேட்டி கொடுக்கல, எப்படி பேட்டி கொடுப்பாங்க? அப்படி அமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் இதை உணர்ந்து பேசியிருக்காரு. அதை நம்ம பாராட்டுறோம். உண்மையை பேசியிருக்காரு, உண்மையை பேசினாரு. திமுகவின் அமைச்சர்களும் முதல்வர் அவர்களும் சொன்ன நீட் ரகசியத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீட் ரகசியம் கொண்டு வரல யாரு? முதல்ல இவங்க தான் நாங்க கொண்டு வரல. ரகசியத்தை நாங்க எங்களுக்கு தெரியும் சொல்றாரு. இவங்க தான் சொன்னாங்க. நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணமாங்க. சும்மா ஏதாவது நீங்க கொண்டு வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ஜெயலலிதாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சொல்றத கேளுங்க. ஜெயலலிதா நான் கேள்வி கேட்றேன். 2013ல இந்தியா 2010ல நோட்டிஃபை ஆகுது நீட். 2013ல இந்தியா பூரா தேர்வு நடக்குது. அப்ப ஆட்சியில யார் இருந்தா 2013ல? அதை மட்டும் சொல்லுங்க தயவுசெய்து. நாங்க 2013ல ஆட்சியில இருக்கும்போது நாங்க அதை இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துட்டு வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா பூரா நீங்க எடுத்துட்டு வரல. நாங்க எங்க ஆட்சியில அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கல சார். ஏன்னா உங்க ஆட்சியில தான் இந்தியா பூரா வருது. இது இல்லங்க. 2014ல மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் அது வெளியில வருது. மோடி வந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்த போதுதான் வந்து அது இருக்கு வேண்டான்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஜெயலலிதா அம்மா வந்து அந்த அம்மா ஆட்சி காலத்துல நாங்க எங்க தமிழ்நாட்டுல நீட் எங்களுக்கு நாங்க எழுத விட மாட்டோம்னு சொல்லி மறிச்சு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016ல அந்த அம்மா தவறுனதுக்கு அப்புறம் மோடி நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆண்டுல 4 ஆண்டு காலம் அவர் ஆட்சி பண்ணும்போது அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அதை ஒத்துக்கிட்டாரு. அவர் இங்க பாருங்க, இது உண்மைங்க. இதுதான் உண்மை. எந்த ஒரு மாநில முதல்வருக்கும் இது வேணுமா வேண்டாமாங்கிற உரிமை கிடையாது. இல்ல ஜெயலலிதா காலத்துல 2 ஆண்டு நிப்பாட்டினாங்க. சும்மா பேசி போட்டாங்க, கேன்சல் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் இப்ப என்ன ரிசர்வேஷன்ல வந்து தள்ளி போட்டாங்கல்ல? ரிசர்வேஷன்ல தள்ளி போட்டாங்களா இல்லையா? 2 ஆண்டுக்கு தள்ளி போட்டாங்களா இல்லையா? 9% 9th ஷெட்யூல்ல போட்ட மாதிரி இத போட்டுறோமா? அதுல தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் கிடையாதுங்கிறது வந்திருக்கா 9th ஷெட்யூல்ல? அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் தள்ளி போடுறீங்க. இது காலதாமதப்படுத்துறது. இது அப்ப இன்னைக்கு நீட்ட வந்து நீங்க கொண்டு வந்து அந்த அம்மா தள்ளி வச்சுச்சு. அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்து எடப்பாடி 4 வருஷம் அடாப்ட் பண்ணாரு. அடாப்ட் பண்ணது எடப்பாடி தான். சும்மா வாய்களையே பேசாதீங்க. ஐயா சொல்ற மாதிரி அவருடைய வாதத்துக்கே போவோம். ஏன்னா அவரு நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. ரைட். இப்ப இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வா அப்படின்னா வந்துடக்கூடியது. ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் போனா போகாதா? அவருக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு உண்டான அதிகாரம் இந்த முதலமைச்சர் போகாது. அந்த முதலமைச்சர் எடுத்து கொண்டு வந்து இங்க நடைமுறை படுத்தி விட்டாரு. அவர் பாட்டுக்கு வானா வந்தறலாம், இவர் பாட்டு போனா போகாதா? அதெல்லாம் அப்ப சொன்னீங்க. கையெழுத்து என்னாச்சு? நீங்க டெல்லியில சப்மிட் பண்ணியாச்சு. குப்பையில போச்சு இல்ல? எப்படி போல? டெல்லியில கொடுத்தாச்சு. அது போச்சு. உங்களுக்கு போச்சு. மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வாழ்க்கை போச்சு. இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி தவறாக சித்தரித்து பேசுறதெல்லாம் தவறாவே பேசாதீங்க. மகாலட்சுமி, இன்னொன்னு நான் சொல்றேன். ஒரு பக்கம் இவங்களுடைய துணை முதல்வர் வந்து நாங்க வந்தோம்னா மந்திரம் தெரியும், தந்திரம் தெரியும், ரகசியம் தெரியும், இல்லாத பண்ணிடுவோம். ரைட். அது உண்மையினே வச்சுக்கங்க. நீங்க மந்திரவாதிகள் தான், பகுத்தறிவுவாதிகள் இல்ல, மந்திரவாதிகள். ஆனா இவங்களுக்கு ரகசியம் எல்லாம் மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும். ஆனா அதே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில 2021 தேர்தல் அறிக்கையில 332 வாக்குறுதி எண். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு 7.5% இருக்கக்கூடிய இந்த உள்ளொதுக்கீட 10% உயர்த்தி கொடுப்போம்னாங்க. அதை ஏன் சொன்னீங்க? உங்களுக்கு நீட்டை ஒழிக்கிறதுக்கு ரகசியம் தெரியும்னா நாங்க 10% இன்னொரு பக்கம் கொடுக்குறோம்னு எதுக்கு சொல்றீங்க? அப்ப இது எவ்வளவு பெரிய டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க.
அப்போ ஒரு பக்கம் இவங்களுக்கு ரகசியம் தெரியும், இல்லாமே பண்ணிடுவான். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளவு பயங்கர பவர்ஃபுல்னா எதுக்காக 7.5 10 தூக்கி கொடுப்பீங்க? அப்போ இதுல இன்னொரு புள்ளி விவரம் நீங்க தெரிஞ்சுங்க. 2014க்கு முன்னாடி அந்த 10 வருஷத்துல தமிழகத்தை அரசாங்க பள்ளியில படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போனவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? 214. இது இன்னும் தமிழ்நாடு வெள்ளை அறிக்கை கொடுக்கக்கூடிய, இதெல்லாம் மீடியால இருக்கக்கூடிய 10 வருடத்துல. அப்போ ஒரு வருடத்துக்கு சராசரியா 21 அரசாங்க பள்ளி மாணவர்கள் தான் மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்காங்க. ஆனா இதே போன ஆட்சியில எடப்பாடியார் அவர்கள் வந்து என்னதான் இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குதுன்னு. ஆனா எடப்பாடியார் என்ன பண்றாரு, புத்திசாலியத்தோட அவர் உள்ளொதுக்கீடு 7.5% கொண்டு வந்தார். அப்ப உனக்கு இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, நீ மத்திய அரசாங்கம் உன்னுடைய அதிகாரத்தை வச்சு நீ என்ன வேணா பண்ணுவேன்னா எனக்கும் கன்கரண்ட் லிஸ்ட்ல எனக்கும் உரிமை இருக்குல்லன்னு சொல்லிட்டு உள்ளொதுக்கீடு கொண்டு வரார். அப்ப இவர் ஐயா சொன்னார் இல்லையா பெருமையா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு 13,800 மருத்துவக் கல்லூரி சீட் இருக்குது. அப்ப இந்த சீட்ல 15% ஆல் இந்தியா கோட்டா. இவர் சொல்றாருல வாழ்றாங்க போறாங்க இங்க வந்து படிச்சிடறாங்கன்னு. நம்ம ஆளுங்களும் மற்ற மாநிலத்துல போய் அந்த 15% ஆல் இந்தியா கோட்டால படிக்கிறாங்க. அதெல்லாம் பொய் தகவல் கொடுக்க கூடாது. அப்புறம் மீதி இருக்கக்கூடியதுல அந்த 69% ரிசர்வேஷன். இன்னைக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில 15% ஆல் இந்தியா கோட்டா போக மீதி 85% அரசாங்கம் தான் முடிவு பண்ணுவாங்க அரசாங்க கல்லூரிகள்ல. அப்ப அதுல 69% அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில ஒவ்வொரு வெர்டிகல் ரிசர்வேஷனுக்கு உள்ளாரையும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் 7.5%. இதே நீங்க தனியார் கல்லூரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா, 50% வந்து கவர்மெண்ட், மீதி இருக்கிற 50% அந்த ரிசர்வேஷன் ஹரிசாண்டல் கோட்டா. அப்போ இந்த 13,800 மாணவர்கள் அந்த கோட்டாலாம் போக இந்த 7.5% உள்ளொதுக்கீடு எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தது மூலியமா 675 அரசாங்க பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவங்க இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் போய் சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு அது உண்டு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 7.5% உள்ளொதுக்கீடு மூலியமா போய் கல்லூரியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு 5 நயா பைசா ஃபீஸ் கிடையாது, அது அரசாங்கமே எடுத்துக்குது. அப்ப இதுதான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாநில அரசு செய்ய வேண்டியது. போய் பேசிக்கிட்டு நாங்க இல்லாத பண்ணிடுவோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 10ன்னு கொடுக்கறது, இதா போய் பேசுறது. அப்ப இவர் ஆக்கப்பூர்வமா அதிமுக கொண்டு வந்து அதுல செஞ்சாங்க, அதுல நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதோட இவங்க இன்னைக்கு இந்த 7.5 10 கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 200 மாணவர்கள் சேர்த்து படிச்சிருப்பாங்கல்ல. அப்ப அந்த 200 250 மாணவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்க மல்லலி போட்டிருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு பக்கம் இல்லைங்க. அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பாடு. நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம். நீட்டை கொண்டு வந்ததே இவங்க. நீட்டு மூலியமா மக்களை ஏமாத்துறது இவங்க. இன்னைக்கும் 10 கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க. அப்போ ஒரு நீட்டுங்கிறத எடுத்து பார்க்கும்போது இந்த நான் இப்ப சொன்ன இவ்வளவு உண்மைகள் பூரா இன்னைக்கு வந்து அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுடைய பெற்றோருக்கு தெரிஞ்சா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணாதீங்க, நீங்க முதல்ல கொடுக்கறதா சொன்ன 10 முதல்ல கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு உண்மையாலுமே அரசாங்க பள்ளி மாணவர்கள் அக்கறையும் அனுசரணையும் இருந்துச்சுன்னா 10 என்ன 15% கொடுங்க, 20% கொடுங்க. இதை கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டாங்கதா இப்போ? அப்ப உங்களுடைய அக்கறை சட்டம் தெரியாம பேசாதீங்க, எதுவுமே சட்டம் தெரியாதீங்க. 7.5% தான் ஹையஸ்ட் ரேட்டு. இப்ப வந்து 10 அல்லது 15 நம்ம கொடுத்தோம்னா அப்ப நீட்டுக்கு ஒத்துக்கிட்டு நம்ம கையெழுத்து போடணும். இப்ப நாங்க நாங்க நடக்கலாம், நாங்க கையெழுத்து போடல. நீங்க கையெழுத்து போடல, நீட்டு நடக்குதா இல்லையா? அது ஒன்றிய அரசினுடைய போர்ஸ்ல நடக்குதுங்க. கொஞ்சம் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, பாக்குறவங்களுக்கு ஒரு ஏற்புடையதா பேசுவோம். நீட் வந்து தமிழ்நாடுக்கு ஏற்புடையதா இல்ல, ஒன்றிய அரசு எக்ஸாம் நடந்துச்சு. அது எக்ஸாம் நடக்குன்னா ஒன்றிய அரசுடைய போர்ஸ்ல நடக்குது. ஒன்றிய அரசு நம்ம எதுக்க முடியாதுங்க. இது வந்து 2013லயே சுப்ரீம் கோர்ட்ல இந்த நீட் வேண்டான்னு தீர்ப்பாகுது. அதுக்கப்புறமும் இது வந்து வழக்க எடுக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் மூலியமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டளை பேர்ல நடக்கல, சுப்ரீம் கோர்ட் இதை தீர்ப்பு கொடுத்திருக்குது. அதுக்கு போய் வாதாடினது யாரு தெரியுமா? இவங்க கூட்டணி கட்சியில இருக்க ப. சிதம்பரத்தினுடைய மனைவியா. கொள்கை சார்ந்த குடும்பத்துல இருந்து வரீங்க இல்ல, உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சுன்னா இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமோ இல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பமோ நாங்க திமுக கட்சி தான், ஆளுங்கட்சி தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு மாநில கொள்கைக்கு எதிராக போய் போராடிடுவாங்களா? அவங்க போய் வாதாடுவாங்களா? அப்ப இது வந்து தொழில்ங்கிறது வேற என்ன எப்படி எடுத்துக்கிறது? அப்ப உங்களுக்கு தொழில்னா ஒரு பக்கம், கொள்கை ஊருக்கு, தொழில் குடும்பத்துக்கா? என்ன நியாயம் இது? பாருங்க, அந்த அம்மா அந்த குடும்பத்துல தானே அது எப்பங்க, எந்த ஆட்சி காலத்துல இருந்தாங்க அந்த அம்மா அப்பியர் ஆனாங்க? எந்த ஆட்சியில? 2013க்கு அப்புறம் நடந்த வழக்குல அப்பியர் ஆகலாம். 2013க்கு அப்புறம் நடந்த வழக்கு வந்து அப்ப ஆட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நடந்த நிகழ்வு. அது சும்மா ஏதோ கதை. பாரதிய ஜனதா ஆட்சியில தான் இந்த அம்மா போய் போராடினாங்கன்னா அப்ப இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரன்னு சொல்றாரு. அப்ப ப. சிதம்பரத்தினுடைய மனைவி பாரதிய ஜனதா காரங்களா? 2014ல தாங்க. அதான் நான் கேக்குறேன். ஆட்சி மாறும்போது அவங்களுடைய கொள்கையில மாறிடுமா?
இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீட்டு வந்து ஒட்டு மொத்தத்துக்கு வேணுமான்னா வேணும், தமிழ்நாட்டுக்கு வேணாம். என்ன அர்த்தம் இது? ஊருக்கு வேணும், எனக்கு வேணும், என்ன காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல தான் அதிகமான மருத்துவக் யார் கொண்டு வந்தது? கல்லூரி 13,000 சொச்சம் மாணவர்கள் இங்க கொண்டு வந்தது யாரு? படிக்கிறாங்க. கடைசில எடப்பாடியார் அவர்கள் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அந்த 4 வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளார கொண்டு வராங்க. நீங்க உங்களுடைய முன்னாள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு மந்திரி, அவர் எப்படி பேட்டி கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். ஆனா இதே அதிமுக ஆட்சியில வந்து 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்களே. ஏங்க கொண்டு வந்தாங்க, 10 ஆண்டு அவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க. 10 ஆண்டு ஆட்சியில இருக்கும்போது கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எத்தனை ஆண்டுகள் இருந்தீங்க? ஏன் நாங்க என்ன 25 வருஷம் முடிய போகுது. யார் சொன்னாங்க? பிட்டு பிட்டா தானங்க நாங்க ஆண்டிருக்கோம். பிட்டு பிட்டா ஆனாலும் 25 வருஷத்துக்கு ஏன் நாங்க அப்ப இங்க இருந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் யாரு கொண்டு வந்தா? எல்லாம் அவன் எல்லாமே எடப்பாடி தான் கொண்டு வந்தாரா? நீங்க இருக்கக்கூடிய 10 காலேஜ் அவர் கொண்டு வந்தார் இல்லன்னு சொல்லல. நாங்க கொண்டு வந்தோம். வந்து மருத்துவக் கல்லூரி அதிகம் பண்றதுக்கு அந்த வழியை பாருங்க. ஒண்ணு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு மருத்துவக் கல்லூரி அதிகப்படுத்துங்க, ஒதுக்கீடை அதிகப்படுத்துங்க, அதை விட்டுட்டு போகாத ஊருக்கு வழி சொல்றது நியாயம். பொய்யை சொல்றாங்க. அந்த இடத்துல பாரு ஊர் இருக்குது, அங்க போலாம் எனக்கு ரகசியம் தெரியுமா வான்னு வேற ரைட் ரூட்ல போயிட்டு இருக்கிற ஆளுங்களை கூட இவங்க ராங் ரூட்ல கூட்டு போறாங்க. அதுதான் நம்ம குற்றச்சாட்டு வைக்க வேண்டியது. பரவாயில்ல, நாங்க பாப்போம், பொறுத்திருந்து பாருங்க நாங்க என்ன